என்னங்கப்பா? பரவாயில்லையே, மற்ற விஷயத்துல பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டாலும் உங்க அக்கா விஷயத்துல பொறுப்போட நடந்திருக்கியே. என்னடா பெட்டி கிணமாவே இல்ல? பெட்டியை திறந்து பார்க்கலான்னு பார்த்தா என்னமோ அலங்காரமா கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கிற. அது வந்துப்பா, இதெல்லாம் வெயிட்லெஸ் நகை, அதனால அவ்வளோ கனம் தெரியாதுப்பா. அப்படியா? வாழ்க்கையில முதல் முறையா அடுத்தவங்களுக்கு பயன்படுற ஒரு மனுஷனா இன்னைக்கு தாண்டா நீ இருந்திருக்க. உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வீட்டில் நிக்க விடாம உன்னை விரட்டி அடிச்சிட்டேன். மேடையில நகையெல்லாம் தொடர்ந்து காமிக்கிறப்பனாச்சும் நீ முன்னாடி வந்து நிக்கணும்டா. ஐயோப்பா, பெட்டியில் எதுக்குப்பா திறந்து பார்த்துக்கிட்டு? அதை அப்படியே வைக்கலாம்லப்பா. டேய், பெட்டியை சபையில தொடர்ந்து காமிச்சு தாண்டா ஆகணும். எதுவும் பேசாம இப்ப நீ உடனே மேடைக்கு வா. வாடா. என்ன தாத்தா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா முத்தழகு, இந்த விஷயத்தில் நான் பொய் சொல்லுவேனா? மாப்பிள்ள தான் மீதி 40 பவுனை நான் போட்டுடுறேன், நீங்க போடுற மாதிரி சபையில வச்சு அந்த நகையை போட்டுருங்கன்னு சரவணங்கிட்ட சொன்னாரு. அதை நம்பி இந்த பையனை வீட்டுக்கு வந்து மிச்சம் 40 பவுன் நகையை போட்டு அக்கா கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு அவன் ஒரு நாடகத்தை போட்டு விட்டுட்டான். நம்ம வீட்டு ஆட்களும் அதை அப்படியே நம்பிச்சுங்க. இப்ப கல்யாணம் நெருங்கினதும் நான் சொன்ன மாதிரி என்னால நகையை ஏற்பாடு பண்ண முடியலன்னு மாப்பிள்ளை கையை விரிச்சிட்டாரு. உன் மாமன் சரவண மாட்டிக்கலாம். நகை எங்கன்னு வேலுச்சாமி படுத்தி எடுக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம காலி நகைப்பெட்டியை தூக்கி அவங்க அப்பன் கையில கொடுத்துட்டான் சரவணன். அத உண்மைன்னு நம்பி வேலுச்சாமி பந்தாவா வாங்கிக்கலாம். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சபையில வச்சு மாப்பிள்ளையோடைய அம்மா நகையை காட்ட சொல்லும். அப்போ மட்டும் வேலுச்சாமி பொட்டிய திறந்தான், நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே அடியோட போயிடும். எப்படி தாத்தா இதை உங்களால சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியுது? நகைப்பெட்டியில நகை இல்லைன்னு தெரிஞ்சா அக்கா கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது தாத்தா? கூல்மா கூல். நீ சொன்ன மாதிரி நகை பொட்டியே திறப்பாங்க, உள்ள நகை இருக்காதுன்றது உண்மைதான். ஆனாலும் நம்ம குடும்பம் மானம் போவாது. எப்படி தாத்தா? பெட்டியில நகை இல்லைன்னு தெரிஞ்சா அசிங்கமாயிடாதா? ஆகாது குழந்தாய். நம்ம குடும்பத்துக்கு எந்த அசிங்கமும் அவமானமும் வராம காப்பாத்துறதுக்கு தான் என் பேத்தி முத்தழகு இருக்கிறாளே. நானா? என்னால என்ன தாத்தா பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியுமா? உன்னாலதாமா இத பண்ண முடியும். முத்தழகு, மீதி 40 பவுன் நகையை போடலன்னா தான் கல்யாணத்துல பிரச்சனை வரும், நம்ம குடும்பமானம் போகும். நீதான் உன் 40 பவுன் நகையை போட்டு மாம குடும்பத்து மானத்தை காப்பாத்தி சத்யா கல்யாணத்தை நடத்தி வைக்க போறியே. தாத்தா. ஆமா முத்தழகு, இதுதான் நீ யாருன்னு உன் மாமா குடும்பத்துக்கு காட்ட வேண்டிய சரியான நேரம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, கடவுளாலேயே நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு சரவண மனசு உடைஞ்சி நிக்கிற நேரத்துல உனக்கு நான் இருக்கிற மாமான்னு அவனுக்கு தோளை கொடுத்து தூக்கி நிறுத்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதுமா? நீ உன் மாமனை கட்டிக்கிறதுக்காக சேர்த்து வச்சிருக்கிற நகையில ஒரு 40 பவுனை எடுத்துக்கிட்டு வா. அத சபையில வச்சு சரவணன் கிட்ட கொடுத்து அவங்க அக்காவுக்கு போட சொல்லு. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே சத்யா கல்யாணம் நடக்கிறது உறுதியாக போயிடும். நீ சரவணனுக்கு பொண்டாட்டி ஆகிறதும் உறுதியாகிவிடும்.